அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தனித்துவம். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அம்ர் இப்னு அவுஃப் குடும்பத்தை சார்ந்த சிலருக்குள் ஏதோ தகராறு இருந்து வந்தது. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் சிலர் புடைசூழ அந்த மக்களிடையே சமாதானம் செய்து வைப்பதற்காக அவர்களை நோக்கி புறப்பட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றிருந்த போது தொழுகை நேரம் வந்துவிட்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வரவில்லை. அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். அதன் பிறகும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தரவில்லை. எனவே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக உடனே வர முடியாமல் தாமதத்திற்குள்ளாயிருக்கிறார்கள். தொழுகை நேரம் வந்துவிட்டது. எனவே தாங்கள் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுகை நடத்துகிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், சரி, நீங்கள் விரும்பினால் தொழுகை நடத்துகிறேன் என்று கூறினார்கள். உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு உண்டான அந்த இக்காமத்தை, தொழுகையை நிலைநாட்டுவதற்கு முன்பாக சொல்லப்படுகின்ற இக்காமத்தை சொல்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி முன்னால் சென்றார்கள். பிறகு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைகளுக்கிடையே நடந்தவர்களாய் வந்து இறுதியில் முதல் வரிசையில் நின்றார்கள். உடனே மக்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த அந்த செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியப்படுத்தும் முகமாக சில சைகை செய்தார்கள். இருந்தாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று நேரம் தாமதித்து தான் திரும்பி பார்த்தார்கள். தனக்கு பின்னே அங்கே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை கண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சைகை செய்து அப்படியே தொழுகையை நடத்தும்படி கட்டளையிட்டார்கள். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் கையை உயர்த்தி அல்லாஹுவை புகழ்ந்து திரும்பாமல் அப்படியே பின்பக்கமாக நகர்ந்து இறுதியில் வரிசைக்குள்ளே புகுந்து கொண்டார்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் சென்று மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்பாக மக்களை நோக்கி, மக்களே, நீங்கள் தொழுகையில் ஏதேனும் ஆட்சேபகரமான விஷயத்தை கண்டால் கைதட்டத் தொடங்கி விடுகிறீர்கள். கைதட்ட வேண்டாம். கைதட்டுதல் என்பது பெண்களுக்கு உண்டானது. ஆண்களில் ஒருவர் தொழுகையில் ஏதேனும் ஆட்சேபனைக்குரிய விஷயத்தை காண நேர்ந்தால் அவர் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தூய்மையானவன் என்று கூறட்டும். காரணம், அதை கேட்பவர் எவரும் திரும்பி பார்க்காமல் இருக்க மாட்டார் என்று கூறிவிட்டு, அபூபக்கரே, நான் உங்களுக்கு சைகை செய்த போது நீங்கள் ஏன் மக்களுக்கு தொழுகை நடத்தவில்லை என்று கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு முன்னால் நின்று தொழுகை நடத்துவதற்கு அபூ குஹாஃபாவின் மகனாகிய எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 2690 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே நடந்து கொள்கின்ற அந்த ஒழுக்கமும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்ற போது நாம் எதை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வரலாறு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹுடைய தூதருடைய உத்தரவை கவனிக்க வேண்டுமா, அல்லது அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதருடைய தனித்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்றால்
அந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உத்தரவை காட்டிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கத்திற்கு, அவர்களுடைய தனித்துவத்திற்குத்தான் முதலிடம் தர வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நம்மை அறிவுறுத்துகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்துவத்தை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.